ஆதார் கார்டில் வீட்டிலிருந்து உங்களுடைய மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? வீட்டிலிருந்தே வெறும் மொபைல் மட்டும் போதும். ஒரு ஆப் மூலியமா எப்படி சேஞ்ச் பண்ணுறது? எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்ய முடியும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறதுனால இது லென்த்தாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் செய்யும்போது இதை பார்த்துட்டு செய்யும்போது ஈஸியாக தெரியும். வீட்டிலிருந்தே பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆதார் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதிலிருந்து அட்ரஸ் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம தகவல் மிர சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்களும் நிறைய அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதார் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணி காட்டியிருக்கேன் முன்னாடி. சரிங்களா? இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே இப்படி தான் வரும். சரிங்களா? கீழே வந்து கண்டினியூன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி அலோவ் பண்ண சொல்லும். சரிங்களா? அதை வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக அலோவ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இது கவர்மெண்ட்டோட ஒரு ஆதார் ஆப் தான். சரிங்களா? இங்கே பாருங்க, பிகினிங் ஜர்னி அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு வந்து டிக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எதுன்னு தெரியறதில்ல. அதனால் வந்து இங்கே பாருங்கள், நான் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். பிகினிங் ஜர்னி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கண்டினியூ டு ரிஜிஸ்டர்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் 3 ஸ்டெப்பாக இருக்குது. சரிங்களா? இந்த 3 ஸ்டெப்பை நம்ம வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் இந்த லாகின் ஆகும் இந்த ஆதார் கார்டுக்குள்ளே ஆப்குள்ளே. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு இருக்கா, அதை பண்ணிவிட்டு மெசேஜ் வரும். அந்த வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு நம்மளுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கா, அந்த ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய நம்பர், அதாச்சும் யாருடைய மொபைல் ஆதார் நம்பருக்குள்ளே போனோமோ சேஞ்ச் பண்ணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் போட்டுக்கணும் இதில். சரிங்களா? கரெக்டான ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு பாருங்கள், கீழே கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும், டர்ம் அண்ட் கண்டிஷன். இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைலில் இருக்கிற சிம்மை காட்டும். நீங்கள் எந்த சிம்மு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் ஓடிபி வரணும், அமௌண்ட் இருக்கும், ரீசார்ஜ் இருக்கணும், அவ்வளோதான். எந்த சிம்மு வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்களான்னா இந்த மாதிரி தான் செட்டிங் அப் அப்படின்னு வரும். இதில் வந்து வெரிஃபிகேஷன் பாருங்கள், சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த மொபைல் இருக்கான்றதை வெரிஃபிகேஷன் பண்ணோம். பண்ணிவிட்ட உடனே உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி காட்டும். சரிங்களா? ரெண்டும் வந்து சக்ஸஸ் அப்படின்றது வரும். ஒரு சில செகண்ட் லோட் ஆகும், ஆனால் வந்துடும். இங்கே பாருங்கள், சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், யுவர் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் வந்துடுச்சு. இப்போ வந்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் நம்பர், வேறு நம்பர்லேருந்தும் ஓகே ஆகிடுச்சு. சரிங்களா? நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர் எல்லாம் வேறு தான் கொடுத்தேன். இவர் பயோமெட்ரிக் அன்லாக். இப்போ என்னுடைய ஆதார் கார்டில் வந்து பயோமெட்ரிக் லாக் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதை அன்லாக் பண்ண சொல்லுது. டெம்பரரியில் அன்லாக் பண்ணுறேன் ஒரு 10 செகண்டுக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிலது வந்து லாக்கில் இருக்கும். அன்லாக் பண்ணுறது வந்து கண்டினியூ கொடுத்தீங்களன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. இப்போ பாருங்கள், பயோமெட்ரிக் அன்லாக்டு அப்படின்னு வந்துடுச்சா. இப்போ வந்து கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முகத்தை வந்து ஸ்கேன் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த ஆப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபேஸை வந்து இந்த ரவுண்டு ரெட் கலரில் இருக்கிற ரவுண்டுக்குள்ளே ஃபுல்லாக உங்களுடைய முகத்தை காட்டணும். சரிங்களா? காட்டிட்டு உடனே க்ரீன் கலரில் வரும். அப்போ வந்து கண்ணை சிமிட்டுங்க. 2 டைம் கண்ணை இப்படி சிமிட்டினீங்களன்னா அதே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே சக்ஸஸ் வந்துடுச்சு. இப்போ கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமோட வந்து இப்போ வந்து வெல்கம் சொல்லுது. இப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு செட் பண்ணணும். சரிங்களா? இது எப்போ ஓப்பன் பண்ணாலே ஆப்பை வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே போக முடியும். நீங்கள் வந்து 6 டிஜிட்டில் வந்து 2 டைம் பாஸ்வேர்டு செட் பண்ண ஒரே மாதிரி நம்பரு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டிக் பண்ணி காட்டிட்டேன். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பின் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை வச்சு தான் நீங்கள் உள்ளே வர முடியும்.
இப்போ அலோ பர்மிஷன்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில் QR கோடு எல்லாமே இப்படி வந்துடும். இதில் வந்து உங்களுடைய கான்டாக்ட் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டை இங்கே பாருங்கள் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம், வாலெட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பயோமெட்ரிக் லாக் அன்லாக்கை வந்து நீங்கள் ஈஸியாக லாக்கும் அன்லாக்கும் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுன்றது தான். இப்போ கீழே பாருங்கள் சர்வீஸ்ன்றதை டிக் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அந்த சர்வீஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை சர்வீஸ்ன்றதில் அப்டேட் ஆதார் கார்டுன்னு இருக்கா, ட்ராக் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கா, அது கீழே மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், ஒரு இமெயில் ஆட் அப்டேட். சரிங்களா? ஃபேமிலி மெம்பர் ரெக்வெஸ்ட், ஃபேமிலி மெம்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை மொபைல் நம்பர் அப்டேட் தான். சரிங்களா? அதுக்கு 75 ரூபா. இங்கே அப்புறம் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு 75. இமெயில் ஐடிக்கு வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் சரிங்களா 31 டிசம்பர் வரைக்கும் தான். இப்போ பாருங்கள், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு உள்ளே கிளிக் பண்ணி வந்துடுங்க. வந்த உடனே பழைய நம்பர் உங்களுக்கு மேலே காட்டும். இதில் பாருங்கள் மேலே ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் பழைய நம்பர் காட்டும். இப்போ அது கீழே வந்து எத்தனை டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது 15 டேஸ் காட்டியிருக்கு பாருங்கள். ஃபீஸு வந்து 75 ரூபாய். நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து 4 ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு முடியும். இங்கே பாருங்கள் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். பழைய மொபைல் நம்பர் 15 டேஸ் ஆகும், 75 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். 4 ஸ்டெப்ஸ். சரிங்களா? 4 ஸ்டெப்ஸில் வந்து இதாகும். ஓடிபி வரும், நியூ நம்பருக்கு ஓடிபி, முகத்தை ஸ்கேன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ கீழே பாருங்கள் டிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ டு அப்டேட் மொபைல் நம்பர்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய புதிய மொபைல் நம்பர் போடணும். இங்கே சொல்கிறேன் பாருங்கள். கண்டினியூ டு என்டர் ஓடிபி. இப்போ வந்து ஆதார் கார்டோட நம்பரில் வந்து லிங்க் ஆகிட்டு இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபியை எடுத்து பழைய நம்பருடைய ஓடிபி எடுத்து இதில் போடணும். பழைய மொபைல் நம்பரில் எதில் லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை எடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே கண்டினியூன்னு கொடுத்தீங்களன்னா இங்கே புதிய நம்பரை போட சொல்லும். சரிங்களா? இங்கே பாருங்கள் வெரிஃபை நியூ மொபைல் நம்பர்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டிடுறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுக்கு புதிய நம்பரை போட சொல்லும். சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் போட்டேன். நம்பரை போட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் டிக் பண்ணி காட்டிடுறேன் சென்ட் ஓடிபின்றதை. இதை கிளிக் பண்ணிங்களன்னா இந்த புதிய நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் அது உள்ளே போடணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஒரு சில செகண்ட் வந்து லோட் ஆகும். இப்போ பாருங்கள் ஓடிபி அனுப்பிட்டாங்க புதிய நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அதை எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு வெரிஃபை ஓடிபி ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இருக்க ஒரு சில செகண்ட். இங்கே பாருங்கள் நான் ஓடிபி போட்டேன். வெரிஃபை ஓடிபின்றதும் க்ரீன் கலர் காட்டிடுச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அவசரமும் கிடையாது. இப்போ பாருங்கள் ஓல்டு நம்பர். சரிங்களா? அப்புறமா நியூ நம்பர், இது ரெண்டுமே வந்து மேலே ஓல்டு நம்பர், கீழே நியூ நம்பர் வந்துடுச்சு. கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன், உங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நியூ நம்பர் ஓடிபி வெரிஃபைடு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்றத இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க திரும்பவும். சரிங்களா? அத்தன்டிகேட்ன்றதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுடைய முகத்தை இந்த ரெட் கலர் ரவுண்டுக்குள்ளே காட்டணும். கிளியராக இருக்கணும். கிளியர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு. ஓகே ஆகிடுச்சு. உங்களுடைய ஓல்டு நம்பர் ஒரு நியூ நம்பர் காட்டிடுச்சு. பேமெண்ட்டும் பண்ண சொல்லி கீழே ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். இப்போ கன்ஃபார்ம் அண்டு பே 75 ரூபாய் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் காட்டும். பேடிஎம் அப்படின்றதெல்லாம் உங்களால் உங்கள் மொபைலில் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் யூபிஐ, கூகுள் பே, யூபிஐ, ஃபோன்பே, அது கீழே பாருங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அதர்ஸ் கார்டில் எல்லாமே நீங்கள் ஆப்ஷன் இருக்குது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். கீழே கண்டினியூன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டதும் அப்படியே ஒரு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் பின்னாடி வந்துடுறேன். ஏன்னா இந்த எல்லா அப்டேட்டாக இருக்குது. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பின்னாடி வந்தோடனே இதில் வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா? சேவ் ஆகிட்டும் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அடிக்கடிக்கு எந்த ஸ்டெப்பில் இருக்குன்றதை வந்து நீங்கள் ஈஸியாக இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் அப்டேட்ன்றது ஒரு இருக்கா, எஸ்ஆர்என் நம்பர்னு இருக்கா, அதை வச்சு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலன்னா எந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணும்னா டிலீட்டும் பண்ணிக்கலாம். டிலீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வச்சு நீங்கள் டிலீட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஈஸியாக டிலீட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இப்படி வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து
ஆதார் சென்டரில் ஒரு நாள் முழுசும் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுடைய அமௌண்ட்டை வேஸ்ட்டாக செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மொபைலிருந்து ஈஸியாக நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. யாருக்கு தெரியாது இருக்கோ இதை பற்றி அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்துட்டு மொபைலிருந்தே ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. நன்றி, வணக்கம்.